குட்டியா ரெண்டு குண்டு என் பொண்ணு என் கொலை என் பப்பு என் ஓசு பைப்பு சொல்லுங்க சொல்லுங்க. இரண்டாவது என்ன தெரியுமா சொல்லுங்க. நம்முடைய அரண்மனையில தங்க தட்டு தட்டு உணவு அருந்தது பண்ணத்தான் அடிதினமே அண்ணன் தான் உணவு அருந்துவது வணக்கம். பிறகு யாருப்பா சாப்பிடுவாங்க பிறகு இதுல என்ன சந்தேகம்? அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டுல உணவு தம்பி நான் தான் சாப்பிடுவேன். அண்ணன் சாப்பிட்ட தட்டு அது எச்ச தட்டுடா. நானும் அப்படி அண்ணனும் சின்ன வயசுல ஒரே தட்டுல சாப்பிடுவோம்டா. அதான் ரத்த பாசம். அண்ணன் சாப்பிட்ட தட்டுல தட்டை சாப்பிடுவேன். இதான் வெளிநாட்டு படிப்பு. இந்த தடவை வேலைக்கு ஆக மாட்டான்ப்பா. வெளிநாடு போய் இங்கிலீஷ் பண்ணலாம் பாப்பேன். பார்க்க மாட்டேன். படித்து தானே நேரம் அதிகமா இருந்தது. வேன்ல மட்டும் பாத்துக்கு வர என்ன தெரியுமா சொல்லுங்க. கேட்டாங்களா? காலாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். ஆமாண்டா. இப்ப அண்ணி கேட்க போறது முக்கியமான கேள்வி இருக்கும். முழாண்டு பரீட்சை முக்கியமான கேள்வி. இதுல பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ். எந்த கிளாஸ்? சந்திரோ கிளாஸ். ஒருத்தரோட விட மாட்டேன். ஆட்டப்போதே பிளாக்ல வாங்கி குடிக்கிறதா. சொல்லுங்க நீ மைத்துனரே. நம்முடைய அரண்மனையில பஞ்சன் இருக்கு. பஞ்சன மெத்த. அந்த பஞ்சு மெத்தையில ஆமா இப்பொழுது நானும் ஒண்ணுதான் படுத்து உறங்குறோம். அதான உண்மை. அண்ணன் காணக்க போயிட்டாரு. ஆமா நீ ஒருவேளை ஒன்ன செத்துட்டா குழந்தை அதான் சொல்லுங்க. அதெல்லாம் தவறி கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்களா? சும்மா கதையில கதையில ஒருவேளை ஒன்ன செத்துட்டா சும்மா காட்டியடா போற தாத்தா அவன் பணம் கட்டி ரோடு பண்ணி சும்மா காட்டியா முக்கிய வச்சு வாயில வச்சுட்டோம். அவன் காட்டுல பார்த்து முன்னோடு குண்டுவா போடுமா. ஒருவேளை கொண்டு செத்துட்டா அந்த பஞ்சு மெத்தெல்லாம் தனியா படுத்துட்டு கடப்பண்ணி அதனால ஏன் கூட கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதுக்கு யாரு என்னடா பாடு என்னடா என்னதான் அண்ணி 3 கேள்வி கேட்டாங்க. 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டேன். இந்த 3வது கேள்வி அண்ணன் ஏற வெள்ள குதிரை மேல ஏறுவாராம். வெள்ள குதிரை அரசாங்கத்துல அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல தங்க தங்க சாப்பிடுவேன். அண்ணன் சத்துட்டா அன்னைக்கு துணை யாரா சொல்ல பார்க்கலாம். யோகிகளா அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமம் நான் நினைக்கிறேன்டா. அண்ணனுக்கு பிறகு அண்ணி அருகில் நான் படுப்பதா? அண்ணி வேண்டாம், இது தவறண்டு. வேலைக்கு ஆக மாட்டா. அடுப்புல இருக்கிற பூனிய கலரு பணமாடா. நான் கூட 1000 ஆனா நான் ஒரு பாவம் உனக்கு பிரியா கூப்பிடுறாங்க. போட கோபாலு கோபாலு போட கோபாலு. ஐயோ உங்களை எப்போது அரண்மனையில பார்த்தேன் அப்போது ஆசைப்பட்டேன். மொத்தம் தர முடியுமா? முடியாதா? முடியல. ஐயோ ஒரு காயா நான் இருக்கேன்.
காய்ச்சி புத்தாடா நடிச்சு பாம்பே, நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வச்ச பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுத வெறி பிடிச்ச சொடி பிடிச்ச நாய் வச்ச பிறந்த? அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமணம் நான் நினைக்கிறேன். ஆனா மற்ற பிள்ளையா நினைக்காமல் இப்படி தவறாக யாரும் சொல்லடா. அம்மா 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 சொல்றியே. அம்மா 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 அம்மான்றியே. பாலடா குடிச்ச, கிட்ட வராத, பாலடா குடிச்ச. கிட்ட வராத. போறா பாலடா பையாடா. ஏண்டா இதெல்லாம் சொல்ல மாட்டியா, கேட்க மாட்டியா? கேட்க அப்படிங்கிற ஜாவியா முண்டை எவ்வளோ ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறாரு. ஐயோ ஐயோ பட்டு சேர்னா 200 ரூபாய் கழிச்சுக்க போ. அது சாதி, அது நயவஞ்சகி. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? சத்திய நீதி தவறாத ஆட்சி செய்த என்னுடைய தந்தை சத்திய சில மகன் வாழ்ந்த இந்த பொன்னாட்சி, இந்த நாட்டு மகாராஜர் வாக்கப்பட்ட நீ இப்படிப்பட்ட இதுவான செயலை செய்வதா? இங்க நடந்த விஷயத்தை இப்போது எடுத்து சொல்லி நாட்டை விட்டு முதல்ல நீக்க போறேன். ஐயண்ணா ஐயடா நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பதான் தாயக திரும்பி இருக்கீங்க. அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா? இதெல்லாம் என்னோட நடந்திருக்கலாப்பா. நாங்க 2 பேரும் எங்களைய வைத்து சோதித்து பார்த்த சாமி. யாராட்டும் சொல்லாதப்பா. டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தொடால பேசுறது நல்லா இருக்கும். அன்னிய நானும் மெடிக்கல் காலேஜ்ல வேலை செஞ்சிருந்தோம். நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட். அது என்ன பண்ணீங்க? சாமி பார்த்து அயல்நாடு சென்ற ஆண்களை பெண்களை சேர்ந்து பயந்த கல்லூரி பயந்தேனே, நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது தவறான பாதை சென்று பரிசோதனை செய்திருக்கலாம்? ஐயோ, நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்று போடி என்று வசமாறி போய்து விட்டேனே. நான் பெற்ற மகனே லோகிதாசா. இருந்தாளா இன்னாட்டு மகாராணி? நீங்க நடந்த விஷயம் தவறா பேசுவாங்க. அதனால ஒரே ஒரு சத்தியம் மட்டும் தேடி கொடுங்க. அண்ணே, என்னை பெற்றெடுத்த தாய் இருந்ததால் கூட என் மீது பாசத்தை இந்த அளவுக்கு காட்டுவதாக நான் நினைத்து கூட பார்க்கல. இந்த சத்தியப்படி நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும், வல்லவனாக வாழ வேண்டும் என்று உடைய மானத்தை இழந்து கூட நான் பரிசோதனை செய்தீங்க. அப்படிப்பட்ட உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் ஆயாதரா மடிப்பாச்சு வாய ஆயாதரா. அடே, இந்த உறவை விட்டு உயிர் பிரிந்தால் பெருமை தவிர இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம், சத்தியம். தவறான செயலை செய்வதா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா. முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி
அவன் நல்லவ கிடையாது. அவன் கணவர் கண்மை நிற்கும் போது அவன் அவன் நல்லவன் அதுதாங்க மாபி தவறு போல என்ன தெரியுமா நடந்தது? ஷார்ட்டா சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன். சீக்கிரமா மைத்ரன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அரிசி சமைச்சு போட்டேன். சாப்பிட்டாரு. 3 கேள்வி கேட்டாருங்க. 3 கேள்வி தேவையே சம்பந்தமே கிடையாது. 3வது ஒரு வார்த்தை கேட்டானே, அப்பயே செத்து இருக்க கூடாது. நீ இருந்து விட்டால் நானும் உன்னுடன் இருந்து விடுவேன். அதெல்லாம் போயிடா நம்முடைய அரண்மனையில பஞ்சன மெத்தை இருக்கு. அந்த பஞ்சன மெத்தையில யாரு படுத்து ஒருங்க கேட்டான். நான் கூட குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டேன். பெற்றது பிள்ளையா நினைச்சுக்கிட்டு மைத்தனரே நானும் நம்ம படுத்து ஒருங்கிறேன்னு சொன்னேன். நீ சொன்ன? ஆமா. அதுக்கு அண்ணன் காணக போயிருக்காரு. நீ அண்ணா இங்கே இந்த குளிர்காலத்துல பஞ்சமத்துல தனியா படுத்துக்கிட்டு கிடப்பியா நீ? இந்த நாட்டை உன்னை கட்டி பிடிச்சு படுத்து யாரும் வரமாட்டாங்க. நான் நைட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு படுக்கிறதுக்கு வர சொல்றாங்க. கணவனை கண்கண்ட தெய்வம் கல்லான கனவை புல்லான புரிஞ்சு காலம் இல்ல. நீ போகவே கூடாது. அவன் தான் போக வேண்டும். அமைச்சரே, இந்த படுகொலை கவனம் செய்து விட்டார். என் மனைவியை அடைய நினைத்து விட்டார். எனவே முடியாது. பார்த்திருக்கீங்க. இப்படி ஒரு தவறான செயலை நான் செய்வேன் என்று சிந்தித்து பாருங்க. அவன் நல்லவ கிடையாது. அவ மோசமானவ. அவ பார்வையே சரி கிடையாது. அவ பார்வையை திருப்பி இவளின் தங்கை கிடையாது. இவள் தான் எனது அந்தரங்க காதலி. அப்படி என்றால் இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று நாங்கள் செய்த சூழ்ச்சி இவளை கூட்டி கொடுத்துதான் கூட்டி கொடுத்து சொல்ல எனக்கு அதுல பகட்டும் என்னதான் இருந்தாலும் பாத்துக்கு நீங்க பாத்து கொண்டு போயிட்டு வர
நிறுத்துங்கய்யா.